Hello viewers, இப்போ நம்ம 10th Maths Chapter 1ல example 1.11 பார்க்க போகிறோம். Let A is equal to 1, 2, 3, 4 and B is equal to 2, 5, 8, 11, 14 be two sets. Let f of A to B be a function given by f of x is equal to 3x minus 1. Represent this function by arrow diagram in a table form as a set of ordered pairs in a graphical form. இந்த ஏபி அப்படின்னு சொல்லிட்டு டூ செட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எஃப் ஆஃப் ஏ டு பின்ற ரிலேஷனை இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆரோ டயக்ராமில் எழுதணும், டேபிள் ஃபார்மில் எழுதணும், ஆர்டர்டு பேட்ஸாக எழுதணும், அப்புறம் கிராஃப்லேயும் எழுதணும். ஓகேவா? ஒவ்வொன்றா எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த செட்டு ஏ டு பிக்கான செட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ தனியாக பி தனியாக தானே கொடுத்துருக்காங்க. ஏ டு பிக்கான செட்டு கண்டுபிடிக்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 1 2 3 4 1 2 3 4, பி 2 5 8 11 14 இதானே கொடுத்துருக்காங்க. ஏ அண்டு பி வேல்யூஸ் எழுதியாச்சு. இப்போ ஏ டு பிக்கான ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. இந்த எக்ஸில் நம்ம ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 2 3 4 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? அதுதான் பியில் இருக்கிற வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எஃப் ஆஃப் 1 is equal to 3, x இருக்க இடத்துல 1 போட்டோம்னா 3 1s are 3, 3 minus 1 2. இப்போ f of x 2ன்னு கிடைக்கும். அடுத்து f of 2ன்னு போட்டோம்னா 3, x இருக்க இடத்துல 2 minus 1, 3 2s are 6, 6 minus 1 5. f of 3ன்னு போட்டோம்னா 3 into 3 minus 1, 3 3s are 9, 9 minus 1 8. f of 4ன்னு போட்டோம்னா 3 4s are 12, 12 minus 1 11. இவை இப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதை கிராஃபில் ஆரோ டயக்ராம் டேபிள் ஃபார்ம் எல்லாத்துலேயுமே எழுதிடுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமில் எப்பயுமே ஃபஸ்ட்டு இந்த சைடு ஏ டு பி ரிலேஷன் தானே. ஏ பி ஃபஸ்ட்டு எழுதிட்டு கொஸ்டினில் என்ன ஏ கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் என்ன பி கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் நம்ம எழுதணும். கொஸ்டினில் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, அதைத்தான் எழுதணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு நேரம் 1 2 3 4. பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 5 8 11 14. 2 5 8 11 14. ஓகேவா? இப்போ 1ன்னு எடுத்தப்ப 2 கிடச்சிச்சா? அப்போ 1க்கு நேரம் 2. அடுத்து 2ன்னு எடுக்கிறப்ப 5 கிடச்சிச்சு. 2க்கு நேரம் 5. அடுத்து 3க்கு 8, 3க்கு 8, 4க்கு 11. இப்போ ஆரோ டயக்ராம் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். அடுத்து செகண்டில் என்ன கேட்டிருக்காங்க? டேபிள் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்முக்கு டேபிள் வரைஞ்சிக்குவோமா? வரைஞ்சிட்டு இப்போ எக்ஸு என்ன போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கிது. இவ்வளோ தான். எக்ஸில் 1ன்னு போட்டப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 2ன்னு கிடச்சிச்சு. ஓகேவா? இதைத்தான் நம்ம எழுதணும். 1ன்னு போட்டப்போ 2ன்னு கிடச்சிச்சு, 2ன்னு போட்டப்போ 5 கிடச்சிச்சு, 3ன்னு போட்டப்போ 8 கிடச்சிச்சு. அதை தான் எழுதணும். 1 2 3 4. 1 போட்டப்போ 2 கிடச்சிச்சு, 2 போட்டப்போ 5 கிடச்சிச்சு, 3 போட்டப்போ 8 கிடச்சிச்சு, 4 போட்டப்போ 11 கிடச்சிச்சு. அவ்வளோதான். இப்போ டேபிள் ஃபார்ம் முடிச்சிட்டோம். அடுத்து ஆர்டர்டு பேர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்களா? ஆர்டர்டு பேரில் எழுதணும். ஆர்டர்டு பேர்னா ஈஸி. அந்த ஃபங்க்ஷனை அப்படியே எழுதணும். 1 2. 1 எடுத்தப்போ 2 கிடச்சிச்சு. அடுத்து 2 5, 2 5, 3 8, 4 11. அப்படியே ஆர்டர்டாக எழுதுறதுக்கு பேர் தான் ஆர்டர்டு பேர்ஸ். இப்போ 4th சப்டிவிஷன் கிராஃப் வரைவோம். கிராஃபில் இப்போ நம்ம 1, அதாவது எக்ஸில் 1 எடுத்தப்போ 2 கிடச்சிச்சா? அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 1, 1க்கு நேரம் 2 2. இப்போ 1 2. அடுத்து 2 எடுத்தப்போ
என்ன கிடச்சிச்சு 5 கிடச்சிச்சா 2க்கு நேராக 5 எங்கே இருக்குது இந்த இருக்குது அதுக்கு நேரம் ஒரு டாட் வச்சு 2,5 அடுத்து 3 எடுத்தப்போ 8 கிடச்சிச்சா 3க்கு நேராக 8 8ஆ 3,8 அடுத்து 4 எடுத்தப்போ 11 கிடச்சிச்சு 4க்கு நேராக கரெக்டாக 11 நம்ம மார்க் பண்ண வேண்டியது மட்டும் மார்க் பண்ணிட்டா போதும் அவ்வளோதான் கிராஃப் முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்